ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 2026ல நீங்க வந்து கோல்ட் ஷீட் ஸ்டார்ட் பண்ணணும்னா கம்பேரிட்டிவ்லி நமக்கு எங்கெல்லாம் அதிகம் லாபம் தான் வந்து பார்ட் 2ல நம்ம பார்க்க போறோம். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம் பத்தியும் கேட்டிருந்தீங்க. அதுவுமே இதுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஜெயச்சந்திரனோட கோல்டு சேவிங் ஸ்கீம் தான். ஸோ இது வந்து 11 மந்த் ஸ்கீம். நமக்கு வந்து கிராமா தான் வரவு வைப்பாங்க. வேஸ்டேஜ் வந்து அப் டு 20% வரைக்கும் நமக்கு வந்து கிடையாது. நீங்க ஸ்கீமை வந்து 1000 ருபீஸ்லேருந்து தாராளமா ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுல சில ஆஃபர்ஸ்மே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏவிஆர்ல பாத்தீங்கன்னா வர ஃப்ரைடே அன்னைக்கு 28 அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட் 75 ஆஃபர் போடுறாங்க. கோல்ட் ஜுவல்லரியோட வேஸ்டேஜ்ல வேணுங்கிறவங்க இந்த ஆஃபர் யூஸ் பண்ணிக்கலாம். லிமிட்டட் டைம் தான் உங்களுக்கு. இப்போ ஒரு டைமிங் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அதுல வந்து 70%, அடுத்த டைமிங்கை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா 60, அதுக்கு அடுத்தது 15 சொல்லிட்டு டைமிங்ல ஃபிளாட் ஆஃபர் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேரட்லேண்ட்ல உங்களுக்கு டைமண்ட் ஜுவல்லரிக்கு 50%க்கும் அண்ட் வந்து செலக்டடுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளாட் 100%ம் ஆஃபர் போட்டிருக்காங்க. வேணுங்கிறவங்க கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா பீமா ஜுவல்லர்ஸோட கோல்டு சேவிங் ஸ்கீம் தான். டோட்டலா 4 ஸ்கீம் அவைலபிளா இருக்கு. 3 ஸ்கீம் வந்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டோர்ல வந்து ரெடெம்ஷன் பண்றது, ஒரு ஸ்கீம் வந்து ஆன்லைன்ல ரெடெம்ஷன் பண்றது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது எல்லாமே ஸ்டோரோடது பார்த்துடலாம். குபேரான்னு சொல்லிட்டு 11 மந்த் ஸ்கீம். ஸோ ஸ்லாப் ஸ்டார்ட் பார்த்தீங்கன்னா 2000லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கோல்டு வெயிட்டாக தான் நமக்கு வந்து அக்குமுலேஷன் பண்ணுவாங்க. வேஸ்டேஜ் வந்து அப் டு நமக்கு 50% வரைக்கும் கிடையாது. ஸோ ஏதாவது ஒரு ஜுவல்லரி நீங்கள் 18% வந்து செலக்ட் பண்ணுறீங்கன்னா 9% வந்து கம்பெனி பே பண்ணும், 9% வந்து நம்ம பே பண்ணணும். ஸோ அப்படிதான். இப்போ 11 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 கிராம் வந்து சேர்க்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஏதாவது ஒரு 14% வேஸ்டேஜ் செலக்ட் பண்ணீங்கன்னா 7% வந்து நம்ம பே பண்ணணும், 7% வந்து கம்பெனி பே பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ஸ்கீம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷம்ருதி பிளான். இது வந்து அமௌண்ட்டாக தான் வரவு வைப்பாங்க. 11 மந்த் ஸ்கீம். உங்களுக்கு ஸ்லாப் பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ்லேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து நம்ம கோல்ட் பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு கோல்ட் ரேட் இருக்கு இல்லையா, ஸோ அதை தான் வந்து பில்லிங்கில் நமக்கு வந்து போடுவாங்க. நம்ம டோட்டலாக இப்போ 55,000 கட்டியிருந்தோம்னா நம்ம வாங்க போகிற அன்னைக்கு கோல்ட் ரேட் என்னவோ அன்னைக்கு ஒரு 12,000 இருந்தால் பர் கிராமுக்கு 12,000 போட்டு நம்ம அதில் வந்து எவ்வளோ கிராம்ஸ் வருதோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் உங்களுக்கு அப் டு 20% வரைக்கும் கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரத்னா பிளான். இது எக்ஸ்க்ளூசிவாக டைமண்ட் ஜுவல்லரிக்குனே லான்ச் பண்ணியிருக்காங்க. கோல்டும் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். பட் இருந்தாலும் டைமண்ட்க்கு வந்து போனஸ் வந்து அதிகமாக தராங்க இந்த ரத்னா பிளான்ல. இந்த ஸ்கீமுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அமௌண்ட்டாக தான் வரவு வச்சுக்க முடியும். அண்ட் வந்து கிராமா நமக்கு கன்வெர்ட் பண்ண மாட்டாங்க. அண்ட் வேஸ்டேஜ்லையும் எந்த ஆஃபரும் கிடையாது இந்த ரத்னா பிளான்ல. இப்போ வந்து மினிமமாக நீங்கள் 5,000 ருபீஸ்லேருந்து இந்த ஸ்கீம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம கட்டுற அமௌண்ட்டு நமக்கு வந்து போனஸாக தருவாங்க. இப்போ நீங்கள் டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா 2 மாதம் போனஸும், கோல்ட் ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா 1 மாதம் போனஸும் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. இதுதான் ரத்னா பிளான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த ஸ்கீம்ல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓல்டு கோல்டு வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். மினிமம் 20 கிராம்ஸ் வந்து நம்ம டெபாசிட் பண்ண முடியும். லாக்கிங் பீரியடாக 3 மந்த்ஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம டெபாசிட் பண்ணிட்டு 3 மாதத்துக்கு வந்து இது வந்து க்ளோஸ் பண்ண முடியாது. 3 மாதத்துக்கு அப்புறம் தான் க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ 3 மாதத்துலேருந்து உங்களுக்கு எம்சிலேருந்து டிஸ்கவுண்ட் தருவாங்க. இப்போ 3 மாதத்துல நீங்கள் க்ளோஸ் பண்ணீங்கன்னா 30%ம் அண்ட் 4th மந்த்லேருந்து 40% அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். 11 மந்த்ல வந்து 100% வந்து விஏ இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி மட்டும் நம்ம என்னைக்கு நகை வாங்குறோமோ அன்னைக்கு தான் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க அந்த கோல்ட் ரேட் வச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன்லைன் ஸ்கீம் கோல்டன் கீ. இதுவுமே ஒரு அமௌண்ட் பேஸ்டு ஸ்கீம் தான். மினிமமாக நீங்கள் 5,000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ கோல்ட் ஜுவல்லரி, கோல்ட் காயின்ஸ் என்ன வேணாலும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு 100% விஏ கிடையாது. இப்போ வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மந்த்துக்கு 5,000 ருபீஸ் வந்து பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா 11 மந்த்துக்கு 55,000. ஸோ ஆன்லைனில் 100% விஏ இல்லாமல் அன்னைக்கு கோல்ட் ரேட்டோ என்னமோ அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். பட் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து வாங்கும் போது அதுக்கு விஏ எல்லாம் வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஸ்கீமும் நமக்கு வந்து பீமா ஜுவல்லர்ஸோட கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மங்களன் மங்கள் ஸ்கீம். ஸோ இதை வந்து நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 15 மந்த் ஸ்கீம் பார்க்கலாம். ஸ்லாப் நமக்கு வந்து 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேஸ்டேஜ், ஜிஎஸ்டி எதுவுமே கிடையாது. கிராம்ஸில் தான் வரவு வைப்பாங்க. ஸோ வந்து மந்த் அதிகமாக இருந்தாலுமே நமக்கு வந்து ஜிஎஸ்டி இல்லைங்கிறது ஒரு பெரிய லாபம் கண்டிப்பாக.
ஸோ இது கூடவே சேர்த்து மங்களன் மங்கள் ஒன் டைம் ஸ்கீமையும் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கீம் வந்து நமக்கு 11 மந்த்து தான் ஒன் டைம் ஸ்கீம் பொறுத்த வரைக்கும். அமௌண்ட் வந்து 10,000 ருபீஸ் மினிமமாக நீங்கள் டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஓல்டு கோல்டு, ஓல்டு சில்வர் இல்லை கோல்டு காயின்ஸ் என்ன வேணாலும் நம்ம வந்து டெபாசிட் பண்ணிக்கணும். டெபாசிட் பண்ணுற அன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அது 22 கிராம்ஸாக நமக்கு வந்து வரவு வச்சிருவாங்க. இந்த ஸ்கீம்லையுமே நமக்கு வேஸ்டேஜ் கிடையாது அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டியும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு என்ன கோல்டு ரேட்டோ அதை வந்து 22 கேரட் கோல்டு கிராம்ஸாக வந்து மாற்றி வச்சுப்பாங்க. ஸோ 11 மந்த்து கழிச்சு நீங்கள் வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை வந்து வாங்கிக்க முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சரவணா செல்வரத்தினம் ஸ்டோர்ஸோட கோல்டு சேவிங் ஸ்கீம் தான். இது 11 மந்த் ஸ்கீம் கிராமில் தான் நமக்கு வரவு வைக்க போகிறாங்க. ஸோ மினிமமாக நீங்கள் 5,000லேருந்து மேக்ஸிமமாக 2 lakhs வரைக்கும் வந்து மந்த்லியாக பே பண்ணிக்கலாம். வேஸ்டேஜ் அப் டு உங்களுக்கு 15% வரைக்குமே கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் ஜுவல்லரியோட சேவிங் ஸ்கீம் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து 11 மந்த் ஸ்கீம். ஸோ எப்பயும் போல் நமக்கு வந்து கிராமில் வரவு வைப்பாங்க. வேஸ்டேஜ் அப் டு உங்களுக்கு 18% வரைக்கும் கிடையாது. மந்த்லியாக நீங்கள் வந்து 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓல்டு கோல்டு அமௌண்ட் என்ன வேணாலும் நம்மளால டெபாசிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஓல்டு கோல்டுக்கு வந்து கிராம்ஸ்லாம் இது லிமிட்டட் கிடையாது. அமௌண்ட்டுக்கு மினிமமாக நீங்கள் வந்து 15,000 வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேஸ்டேஜ் அப் டு உங்களுக்கு 18% வரைக்கும் கிடையாது. ப்ரீ க்ளோஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மினிமமாக நமக்கு வந்து 6 மந்த்லேருந்து ப்ரீ க்ளோஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ 7 மந்த்னா 7%, 10th மந்த்லேருந்து 13%, 11th மந்த்லேருந்து 18% வந்து அப் டு நமக்கு வந்து கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜாய் ஆல்காஸோட 11 மந்த் ஸ்கீம் தான். ஸோ இது வந்து 10 மந்த்துன்னு நினைக்கிறேன். மந்த்லி ஸ்கீம். ஸ்லாப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1000 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கோல்டு ஜுவல்லரிக்கு பார்த்தீங்கன்னா 0% மேக்கிங் சார்ஜும், டைமண்ட் ஜுவல்லரிக்கு 50% மேக்கிங் சார்ஜும் சொல்லியிருக்காங்க. கோல்டு வெயிட்டாகவும் நம்ம அக்குமுலேட் பண்ணிக்க முடியும், அமௌண்ட்டாகவும் கட்ட முடியும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீகுமரனோட ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட் பிளான். அப்படி 12 எப்படி வந்து செப்பரேட்டாக வச்சுருக்காங்களோ ஒன் டைமு, ஸ்ரீகுமரன்லேயும் அப்படி தான். ஸோ சேமே கிட்டத்தட்ட. ஸோ ஓல்டு கோல்டு பார்த்தீங்கன்னா தனியாக தான் நம்ம டெபாசிட் பண்ண முடியும், அமௌண்ட்டும் தனியாக தான ஒரு ஸ்கீம் இது. ஸோ ஓல்டு கோல்டு பார்த்தீங்கன்னா மினிமம் 20 கிராம்ஸ் வந்து நம்ம டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வேஸ்டேஜ் வந்து உங்களுக்கு அப் டு 18% வரைக்கும் கிடையாது. அமௌண்ட் வந்து மினிமமாக நீங்கள் 5 லட்சம் தான் டெபாசிட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அப் டு 18% வேஸ்டேஜில் 50% வரைக்கும் நமக்கு தராங்க. அதாவது 9% நம்ம பே பண்ணணும், 9% வந்து கம்பெனி பே பண்ணணும், அந்த மாதிரி தான். ஸோ இப்போ வந்து நீங்கள் 5 லட்சம் இன்னைக்கு கோல்டு ரேட்டில் நம்ம ஒரு 5 lakhs வந்து டெபாசிட் பண்ணுறோன்னா ஒரு 4 சவரன் வாங்க முடியும் இல்லையா? ஸோ வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற அன்னைக்கு அந்த 4 சவரன்லேருந்து இன்னும் ஒரு 30% வந்து எக்ஸ்ட்ரா வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். வேஸ்டேஜில் நமக்கு வந்து தளர்வுகள் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டியும் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் என்னைக்கு பண்ணுறீங்களோ அது மாதிரி தான் கால்குலேட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவ்வளோ வர்த்தபிளாக தெரியல. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ. பை பை.